ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாகிரபி பிஒய்க்யூ சீரிஸ் 2. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பிஒய்க்யூ ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜாகிரபியோடைய செகண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். இந்த 10 கொஷின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாகிரபில இருந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். இது ரீசெண்டா 2025ல நடந்த ஒரு கொஷின் பேப்பர்ல இருந்து நம்ம கட் பண்ணி இந்த கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு லாஸ்ட் கடைசி வரைக்கும் பாருங்க. கையில எப்பவும் நான் சொல்ற மாதிரி ஒரு நோட்டும் ஒரு பெண்ணையும் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் சொல்றோமோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளார போயிடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பாருங்க. தீம் ஃபார் எர்த் டே 2020 இஸ் தீம் ஃபார் எர்த் டே 2020 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2020ஆம் ஆண்டின் பூமி தினத்தின் கருப்பொருள் டேஷ் ஆகும். அப்போ 2020 என்ன சொல்றாங்க, பூமி தினத்தினுடைய கருப்பொருள். அப்போ எர்த் டே 2020 அப்படிங்கிறதுக்கான தீம் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? ஸோ 2020 எர்த் டே உடைய தீம் கருப்பொருள் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கறத ஆன்சர். ஸோ கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்றது தான் அந்த எர்த் டே 2020 உடைய தீம். ஸோ இப்போ இந்த கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கறத ஏன் தீமா வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளோபல் வார்மிங் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஸோ குளோபல் வார்மிங் அப்படின்னா என்னது? புவி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வெப்பமடையும் போது என்ன ஆகும்? கடல் மட்டம் உயரும். அப்புறம் என்ன ஆகும்? கடல் மட்டம் உயர்றதோட மட்டும் இல்லாம கடுமையான வறட்சி ஏற்படும். அப்படி இல்லைன்னா வெள்ள பாதிப்புகள் ஏற்படும். இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம், புவி வெப்பமடைதல் அப்படின்றது. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்றா இதுதான் அந்த எஃபெக்ட்ஸ். அதனால கடுமையான வறட்சி ஏற்படலாம், இல்லைன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். இது போன்ற மிகப்பெரிய இந்த டிசாஸ்டர் இதெல்லாம் ஏற்படும். அதனால அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கறத தீமா வச்சிருக்காங்க. எர்த் டே 2020 உடைய தீமா அதை செட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம குளோபல் வார்மிங்கை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அவாய்டிங் பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்? ஸோ எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அதே போல யூசிங் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இப்படிலாம் நம்ம பண்ணும்போது குளோபல் வார்மிங்கை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அதனாலதான் சொல்றாங்க தீம் ஃபார் எர்த் டே 2020 இஸ் கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ குளோபல் வார்மிங் ஏற்படுது, புவி வெப்பமாகுது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? ஸோ டேக் ஆக்ஷன். அப்போ ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்றோம், கிளைமேட் ஆக்ஷன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது 2020ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இதனுடைய தீம் கிளைமேட் ஆக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 103 வாட் இஸ் 3E அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3E அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எனர்ஜி, எக்கனாமி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3E என்பதன் விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல். இதுதான் 3E அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கொஸ்டினை பார்க்கும்பொழுது அது இதுதான் ஆன்சர் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்காம அதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, எனர்ஜி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இ வெஹிக்கல் இருக்குல்ல, இ வெஹிக்கலை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இ வெஹிக்கல், இந்த இ வெஹிக்கல் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எனர்ஜி இ வெஹிக்கல் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது? ஸோ சேவ்ஸ் பெட்ரோல் என்ன ஆகுது? சேவ் ஆகுது. கரெக்டா? ஸோ எனர்ஜி சேவ் ஆகுது. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எக்கனாமி அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம இ வெஹிக்கல் யூஸ் பண்றதுனால என்ன நடக்குது? saves
ஃபியூல் பிரைஸ். ஸோ ஃபியூல் பிரைஸ் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியுது. அதனால நம்மளுடைய எக்கனாமி என்னவாகும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சேவ்ஸ் ஆர் ப்ரொடெக்ட்ஸ் தி என்விரான்மெண்ட். ஸோ இ வெஹிக்கிள் யூஸ் பண்றதுனால நமக்கு ஏர் பொல்யூஷன்லாம் வந்து இருக்காது. ஸோ அதனால நம்மளுடைய என்விரான்மெண்ட்டும் ப்ரொடெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ எனர்ஜி அப்படின்னா நம்மளுடைய பெட்ரோல் வந்து சேவ் ஆகுது. எக்கனாமி அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த ஃபியூலுக்காக செலவு பண்ற அந்த பிரைஸ் அப்படிங்கிறது என்னவாகாது, இருக்காது. ஸோ அதனால எக்கனாமி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது என்விரான்மெண்ட்ல அதனால நமக்கு என்ன பயன், என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல், அதாவது பொல்யூஷன்லாம் வந்து ஏற்பட விடாம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எனர்ஜி, எக்கனாமி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி 3E அப்படின்னு மென்ஷன் பண்றோம். அதுக்கு தான் நம்ம வந்து இ வெஹிக்கிளை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்தோம். ஓகேவா? ஸோ இது போல ஒரு நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம், ஒரு நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம், பெட்ரோலை வந்து சேவ் பண்ணலாம், அதே மாதிரி எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா 3E அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, which of the following statements are true about tropical zone and tropical desert type? ஓகேவா? ஸோ தமிழ்ல பாருங்க, வெப்பமண்டல முள் மற்றும் வெப்பமண்டல பாலைவன வகைகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? அதாவது அவங்க சொல்லிட்டாங்க டிராபிக்கல் தோன் அண்ட் டிராபிக்கல் டெசர்ட் டைப். அப்போ டெசர்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாலைவன வகைகள் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னது, அந்த பாலைவனங்கள்ல வளரக்கூடியது, பாலைவனங்கள்ல வளரக்கூடிய அந்த மரங்கள், அதை பத்தி பேசுறாங்க. சரியா? ஸோ கொஸ்டின் பாருங்க, these are associated with semi deserts and deserts. ஸோ இந்த டிராபிக்கல் தோன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து எங்க காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா they are associated with semi deserts and deserts. தமிழ்ல பாருங்க, இவை அரை பாலைவனங்கள் மற்றும் பாலைவனங்களுடன் தொடர்புடையவை. ஆமா தானே? அப்போ இந்த தோன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோன் அப்படின்னா very hot places with less rainfall. So hottest places with less rainfall இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தோன் ஃபாரஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்றாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து அந்த இது ஹாட்டான பிளேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்ல என்ன இருக்கு, டெசர்ட்ஸ் இருக்கும். அந்த டெசர்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தோன் ஃபாரஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ ஹிமாலயஸ் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம்ல எப்படி இருக்கும், கோல்டா இருக்கும், சில் பிளேஸா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த தோன் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஸோ அதனால அந்த இடத்துல எல்லாம் வந்து தோன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. அப்போ இந்த தோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெரி ஹாட் பிளேசஸ் வித் லெஸ் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த தோன் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா these are associated with semi deserts and deserts. அடுத்தது these are associated with the coastal region of Tamil Nadu and Andhra Pradesh அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அது வந்து ஹாட் பிளேசஸ்ல தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கோஸ்டல் பிளேசஸ்ல வந்து என்ன இருக்கும், கோஸ்டல் பிளேசஸ்ல வந்து தோன் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இவை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதியுடன் தொடர்புடையவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது வந்து என்னது, தப்பு தான். ஓகேவா? கடலோர பகுதிகளில் அது காணப்படாது. பாலைவனம் மற்றும் அரைப்பாலைவன பகுதிகளில், சூடான பகுதிகளில் தான் அது வந்து காணப்படும். சரியா? கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும், சில்லா, அதாவது குளிரா இருக்கும். அது வந்து அந்த பிளேசஸ்ல வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், ஈரப்பதமா இருக்கும். அதனால வந்து அந்த இடத்துல நம்மளால தோன் ஃபாரஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, these are found in the inner Himalayas. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இன்னர் ஹிமாலயாஸ்ல இதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹிமாலயாஸ்ல எல்லாம் வந்து தோன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. அங்கெல்லாம் என்ன இருக்கும், மவுண்டைன் ஃபாரஸ்ட். அப்ப இங்க பாருங்க, இவை உள் இமயமலையில் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வந்து தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட். இவை அரை பாலைவனங்கள் மற்றும் பாலைவனங்களுடன் தொடர்புடையவை. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரெடிஷ்னல் எனர்ஜி சோர்சஸ்
that are used for different purposes are called. So traditional energy sources. So இப்போ எனர்ஜி சோர்சஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெண்டு டைப்பா வந்து சொல்லலாம். என்னென்ன? கன்வென்ஷனல் எனர்ஜி. ஸோ கன்வென்ஷனல் எனர்ஜி. இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்வென்ஷனல் அப்படின்னா என்னது? அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். நான் கன்வென்ஷனல் அப்படின்னா புதுப்பிக்க முடியாத வளங்கள். ஓகேவா? ஸோ கன்வென்ஷனல் சோர்சஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன சொல்லலாம்? கோல் சொல்லலாமா? ஸோ கோல். அடுத்தது வந்து பெட்ரோலியம். பெட்ரோலியம் இதுல இருந்து தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஸோ பெட்ரோல் எடுக்கிறோம், டீசல் எடுக்கிறோம். ஸோ இதுல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அடுத்தது என்ன சொல்லலாம்? நேச்சுரல் கேசஸ். ஸோ நேச்சுரல் கேசஸ் இதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் ரிசோர்சஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் கன்வென்ஷனல் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? திரும்பவும் புதுப்பிக்க முடியாது. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் எனர்ஜி சோர்சஸ் தட் ஆர் யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் ஆர் கால்ட் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதுதான் வந்து இந்த கன்வென்ஷனல் சோர்சஸ்க்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா ட்ரெடிஷனல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வந்து ட்ரெடிஷனலா அந்த நம்மளுடைய பாரம்பரியமா அதாவது அதுதான் பாரம்பரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷனல் எனர்ஜி அப்படின்னா பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஆற்றல், அதுல இருந்து எடுக்கக்கூடிய வளங்கள், அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படிங்கறத மறக்க கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நல்லா பாருங்க. ட்ரெடிஷனல் எனர்ஜி சோர்சஸ் தட் ஆர் யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் ஆர் கால்ட் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரெடிஷனல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல பாருங்க, பல்வேறு உபயோகங்களுக்கு பயன்படும் நமது பாரம்பரிய ஆற்றல் வளங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. என்னென்ன அழைக்கப்படுது? மரபுசார் ஆற்றல் மூலங்கள். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? இதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். தமிழ்ல மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். நமது பாரம்பரிய ஆற்றல் வளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மரபுசார் ஆற்றல் மூலங்கள். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் லேக்ஸ் வித் த பிலாங்கிங் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி லேக்ஸ், ஸ்டேட்ஸ், அதே போல ரிவர்ஸ், அது வந்து ஃப்ளோவிங் ஏரியாஸ். ஸோ அந்த ரிவர்ல வந்து எங்க ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங் லேக்ஸ் வித் த பிலாங்கிங் ஸ்டேட்ஸ். அதாவது ஏரிகளும் அவற்றின் மாநிலங்களும் பொறுத்துங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொல்லேறு லேக். ஸோ கொல்லேறு லேக் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் லோக்டக் லேக். இந்த லோக்டக் லேக் அப்படிங்கிறது மணிப்பூர். அடுத்தது சாம்பார் லேக். சாம்பார் ஏரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். அடுத்தது சாஸ்தன் கோட்டா லேக் அப்படிங்கிறது கேரளா. ஓகேவா? ஸோ கேரளால இந்த சாஸ்தம் கோட்டா அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு புலிகேட் லேக். ஸோ புலிகேட் அப்படிங்கிறது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? ஏபி பிளஸ் டிஎன் பார்டர், ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு பார்டர்ல தான் இந்த புலிகேட் லேக் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல வேம்பநாடு லேக். வேம்பநாடு லேக் அப்படிங்கிறது கேரளா. ஓகேவா? சோ இதையும் நீங்க சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். சாஸ்தன் கோட்டா, வேம்பநாடு ரெண்டுமே வந்து கேரளா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிகேட் லேக்கு, வேம்பநாடு லேக், உல்லார் லேக். சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்தது சில்கா லேக், சில்கா ஏரி அப்படின்னு படிக்கிறோம்ல, இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. இது ஒடிசா. சோ இதெல்லாம் வந்து கூட நீங்க சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் அண்ட் தே பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. தமிழ்ல பாருங்க, கொல்லேறு ஏரி அப்படிங்கிறது எங்க பார்த்திருந்தோம்? ஆந்திர பிரதேசம். அடுத்தது லோக்தக் ஏரி மணிப்பூர். நெக்ஸ்ட் சாம்பார் ஏரி ராஜஸ்தான். அடுத்தது சாஸ்தன் கோட்டா ஏரி கேரளா. அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங் ரயில்வே ஜோன்ஸ் வித் தேர் ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஜோன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஹெட் குவார்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரயில்வே ஜோன்ஸ் இருக்குல்ல,
ரயில்வே ஜோன்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ஃபர்ஸ்ட் இந்தியால ரயில்வேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யாரு அப்படின்றா அதை வந்து நமக்கு தெரியணும். ஸோ லார்ட் டல்ஹவுசி, ஓகேவா, லார்ட் டல்ஹவுசி இருக்கார்ல, அவரு தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியால அந்த ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறதே வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா. ஸோ எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பேல இருந்து தானே வரைக்கும் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 34 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, 34 கிலோமீட்டர்ஸ். அதே போல இந்தியன் ரயில்வேஸ் வந்து எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950. ஓகேவா, இந்தியன் ரயில்வேஸ் வந்து எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1950. இந்தியன் ரயில்வேஸ் வாஸ் நேஷனலைஸ்ட் இன் 1950. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா எவ்வளவு ரயில்வே ஜோன்ஸ் இப்ப இருக்கு கரண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 ரயில்வே ஜோன்ஸ். ஸோ டோட்டலா நம்ம இந்தியால 19 ரயில்வே ஜோன்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, மொத்தமா வந்து 19 ரயில்வே ஜோன்ஸ் வந்து இப்ப நம்ம இந்தியால கரண்டா இருக்கு. அடுத்தது வந்து ஏசியாலே பாத்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ரயில்வே ஜோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஜோன் தான். ஏசியால லார்ஜஸ்ட் ரயில்வே ஜோன். அடுத்தது வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது நம்ம இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட். வேர்ல்டு லெவல்ல செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வேஸ் எது அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டேட்டாஸ், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் இந்த ரயில்வே போக்குவரத்து இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா லார்ட் டல்ஹவுசி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஸோ இங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பே டு தானே. அடுத்தது எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 34 கிலோமீட்டர்ஸ். அதே போல நெக்ஸ்ட் 1950 என்ன பண்ணிருப்பாங்க, நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க இந்தியன் ரயில்வேஸ. அடுத்தது கரண்டா வந்து 19 ரயில்வே ஜோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏசியாவுல லார்ஜஸ்ட் ரயில்வே ஜோனா நம்ம இந்தியா இருக்கு. அடுத்தது வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க்கா நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸ் வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து முக்கியமான இது இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து உங்களை நோட் அண்ட் பென் வந்து கையில வச்சுக்கணும் அப்படின்றத சொன்னேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் மட்டும் இல்லாம இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ணி இப்படிதான் கலெக்ட் பண்ணி படிக்கணும். ஓகேவா. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றோம். சரியா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பதான் நமக்கு தெரியும் இதுல வந்து இவ்வளோ டேட்டாஸ் இருக்கு, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எப்போது தெரியும் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு சால்வ் பண்ணும் போதுதான் நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்போம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஸ்டின்ல பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோவிங் ரயில்வே ஜோன்ஸ் வித் தேர் ஹெட் குவார்டர்ஸ். ஸோ ரயில்வே ஜோன்ஸ் வந்து இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க. அதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிட்ட கேட்கிறாங்க. இங்க பாருங்க, பின்வரும் ரயில்வே மண்டலங்களை அவற்றின் தலைமையகத்துடன் பொருத்தவும். ஸோ அதை வந்து பொருத்தலாமா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதுல வந்து நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நார்த்து, இது வெஸ்ட், இது ஈஸ்ட், கீழே வந்து என்னது சவுத்து. ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்ன, நார்த் ஜோன் அப்படின்னா டெல்லி சொல்லுவோம். அடுத்தது வெஸ்டர்ன் ஜோன் வந்து மும்பை சர்ச் கேட், இதுதான் வந்து வெஸ்டர்ன் ரயில்வே ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஈஸ்டர்ன் ரயில்வே ஜோன் அப்படிங்கிறது எது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலோடைய கேபிட்டல் கொல்கத்தாவை தான் நம்ம ஈஸ்டர்ன் ரயில்வே ஜோன் சொல்றோம். அடுத்தது சதர்ன் ரயில்வே ஜோன் நமக்கு தெரியும், நம்மளுடைய சென்னை, நம்ம கேபிட்டல் சென்னை தான் என்ன சொல்றாங்க சதர்ன் ரயில்வே ஜோன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் இதுல வந்து ரெண்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நார்த் சென்ட்ரல் ரயில்வே ஜோன், சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இது முதல்ல பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நார்த் சென்ட்ரல் சவுத் சென்ட்ரல்ல பார்ப்போம். இதுல
நார்த் சென்ட்ரல் ரயில்வே ஜோன், சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் அப்படின்னு 2 ஜோன் இருக்கு. இதுல நார்த் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகாபாத். அதே போல சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செகந்திராபாத். செகந்திராபாத் எங்க இருக்கு? ஹைதராபாத், சாரி தெலுங்கானா. ஓகேவா? சோ அப்போ இங்க பாருங்க, ரெண்டுமே இந்த பாத் அப்படிங்கறதுல தான் முடியும். சோ அப்போ நார்த் சென்ட்ரல் அப்படின்னா அலகாபாத், சவுத் சென்ட்ரல் அப்படின்னா செகந்திராபாத். ஓகேவா? சோ அப்ப பாருங்க, சவுத் சென்ட்ரல் இங்க இருக்கு. என்ன ஆன்சரு? செகந்திராபாத். அப்போ செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன? 4th. சோ அப்போ செகண்டுக்கு ஆன்சர் 4. அப்போ ஆப்ஷனை பாருங்க, 4 வந்து இங்கதான் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ஆன்சரை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே வந்து செகந்திராபாத் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் இதை வச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்க, மீதி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சவுத் ஈஸ்டர்ன் அப்படின்னா கொல்கத்தா. ஸோ சவுத் ஈஸ்டர்ன் அப்படின்னா இப்படி வரும். சவுத் ஈஸ்டர்ன் அப்படின்னு சொல்லும் போது இதுதான், இந்த சவுத்தையும் ஈஸ்டையும் இப்படி கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்போ இதைதான் என்ன சொல்றோம் அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் ஜோன் அப்படின்னு சொல்றோம். இந்த சவுத் ஈஸ்டர்ன் ஜோன் தான் வந்து கொல்கத்தா. ஓகேவா? அடுத்தது சவுத் சென்ட்ரல். சவுத் சென்ட்ரல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பி, செகந்திராபாத். இப்பதான் சொன்னேன் சவுத் சென்ட்ரல் அப்படின்னா இது இங்க சொல்லியிருந்தோம்ல. ஸோ இது செகந்திராபாத். நார்த் சென்ட்ரல் அப்படின்னு சொன்னோம்னா அலகாபாத். அடுத்தது நெக்ஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட். ஈஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கிறது புவனேஸ்வர். ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னா அது வந்து புவனேஸ்வர சொல்றது. ஓகேவா? புவனேஸ்வர் எங்க இருக்கு? ஒடிசா. ஸோ அதனால ஈஸ்ட் கோஸ்ட் வந்து புவனேஸ்வர். வெஸ்ட் சென்ட்ரல், வெஸ்ட் சென்ட்ரல் ஜபல்பூர். ஓகேவா? வெஸ்ட் சென்ட்ரல் இந்த இடத்த தான் சொல்றாங்க ஜபல்பூர். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரயில்வே ஜோன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நேம் தி ஸ்டேட் நோன் ஆஸ் தி யான் பவுல் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலத்தின் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தான் ஆன்சர். இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு. அதே போல இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எந்த மாநிலம் அப்படிங்கறத சொல்லுங்க. அதே போல தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எந்த இடம் அப்படிங்கறதையும், இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், which soil types of the south zone of Tamil Nadu? ஸோ இது கொஸ்டினே வந்து புரியாத மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. which soil types of the south zone of Tamil Nadu? அதாவது என்ன கேட்கறாங்கன்னா சவுத் ஜோன், தமிழ்நாடுடைய சவுத் ஜோன்ல எந்த மாதிரியான சாயில்ஸ் எல்லாம் இருக்கும், பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத கேட்கறாங்க. தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தில் எந்த வகையான மண் வகைகள் உள்ளன? கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல லைட்டா புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னா டக்குன்னு உடனே வந்து தமிழ் கொஸ்டினை பார்க்கணும். ஓகேவா? ஸோ பாருங்க, தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தில் எந்த வகையான மண் வகைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஸ்டல் அலுவியல் அண்ட் டீப் ரெட் சாயில். ஸோ அந்த பக்கம்லாம் வந்து கோஸ்டல் சைடு தான். ஓகேவா? ஸோ அந்த கோஸ்டல் சைட்ல என்ன இருக்கும்? கோஸ்டல் அலுவியல் சாயில், அதாவது கடலோர வண்டல் மண் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல டீப் ரெட் சாயில், நல்ல சிகப்பு மண்கள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சவுத் ஜோனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலிக்கு போறீங்க அப்படின்னா அந்த கடலோர பகுதி எது? அப்போ அங்க காணப்படக்கூடிய மண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதுதான் கோஸ்டல் அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம், கடலோர வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். இது திருநெல்வேலிக்குள்ளேயே நீங்க வந்து ஏதாச்சும் சில இந்த இன்னர் பிளேசஸ்குள்ளார போறீங்க அப்படின்னா அங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த டீப் ரெட் சாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல சிகப்பு மண்களை வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தில் காணப்படும் மண் அப்படின்னு கேட்டா கடலோர வண்டல் மண் மற்றும் நல்ல சிகப்பு மண். அப்போ நெக்ஸ்ட் நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட். சாயில்ஸ். இப்போ சவுத் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் சாயில், இது வந்து மிடில் வந்து மிக்ஸ்டு சாயில்ஸ் இருக்கும். ஸோ அதே போல நார்த் சைடு அப்படின்னு சவுத் சைடுல நம்ம என்ன பார்த்திருக்கோம், அலுவியல் சாயில், கோஸ்டல் அலுவியல் சாயில் பிளஸ் டீப் ரெட். நெக்ஸ்ட் மிடில்ல வந்து மிக்ஸ்டு சாயில் இருக்கும். அதே போல நார்த் சைடுல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், நார்த், ஈஸ்ட். ஸோ இது மட்டும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நார்த் சைட்லயும் ஈஸ்ட் சைட்லயும் என்ன சாயில் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், என்ன சாயில்னா காணப்படுது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சவுத்துல அலுவியல் பிளஸ் டீப் ரெட் சாயில், மிடில்ல மிக்ஸ்டு சாயில். ஓகேவா? ஸோ அப்போ தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தில் எந்த வகையான மண் வகை காணப்படுது அப்படின்னா கடலோர வண்டல் மண் மற்றும் நல்ல சிகப்பு மண் அப்படின்றது. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்னைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ இதுல நம்ம இன்னைக்கு ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த கொஷின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ரீசன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு கொஷின் பேப்பரோடைய சீரீஸையும் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சு அதை ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோல நம்ம அடுத்த ஜியோகிராஃபி கண்டென்ட்டோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். அதே போல கரெக்டா உங்களால PYQ சீரீஸையும் ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போக முடியும். ஸோ தேங்க்யூ.